அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பிரியாணியை மிஞ்சிய அளவிற்கு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். இதே மாதிரி செய்து பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணுன்னா சேர்த்துக்கங்க. ஆயில் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1 போட்டுட்டு, ஏன்னா ஜாஸ்தியாக நம்ம சேர்த்தோன்னா அந்த பிரியாணி மாதிரி குஸ்கா மாதிரி போயிடும். அதனால் தக்காளி சாதம் மாதிரி ஆகணும். ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். பொன்னிறமெல்லாம் வதங்க வேணாம். இதுக்கு வந்து புதினா மல்லியும் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் ஜீரக சம்பா ரைஸு எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாடு அரிசியிலையும் தக்காளி சாதம் செய்யலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடணும். இது மாதிரி அரைச்சி போடும்போது அந்த தக்காளி சாதமோட டேஸ்ட்டு வந்து பிரியாணி டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சிட்டு நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கின்னு இதை வேகத்தான் வைக்க போகிறோம். அதனால தான் லைட்டாக நான் வந்து வதக்கி விட்டுட்டு நான் வந்து எல்லாமே சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். இப்போயே வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னாக்கா இது எல்லாமே வந்து வதங்கி வெந்து வந்துடும். அதனால் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு இதில் மூடிடுவோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கின்னு தயிரும் வந்து சேர்த்துப்போம். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. ஏன்னாக்கா அந்த கருவேப்பிலையோட வாசனையே வந்து அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து கருவேப்பிலை தக்காளி சாதத்துக்கு போடலாம், பிரியாணிக்கு வந்து போடக்கூடாது. தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு, இப்போ அந்த தக்காளி வந்து பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா இது குலைவாக வெந்து வந்த பிற்பாடு கிளறி விடுங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் ஜீரக சம்பா ரைஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்குது. நான் 1/2 லிட்ரு அளவுக்கு, மொத்தம் 1 லிட்ரு கணக்கு, நான் 1/2 லிட்ரு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதி வந்தோன்னே ரைஸை எடுத்து போட்டுப்போம். ஆனால் நீங்கள் இடையில வந்து சாட்டாக காமிக்கிறேன், அதை கிளறி விட்டுக்கங்க. நல்லா அது குலைவாக வெந்து வரணும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ரைஸை எடுத்து போடுவோம். ரைஸு போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம தம்மில் போட வேண்டியது தான். இப்போ ரைஸை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடுன்னு. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. முழுமையாக எனது வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டோம். நல்லா வந்து இடையில வந்து நம்ம வந்து தம்மில் போடுற ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ தோசைக்கல்லை வைத்து நான் தம்மில் போட போகிறேன். தம்மில் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் தம்மில் போட வேண்டியது தான். ஒரு கிளறிட்டு தம்மில் வந்து ஒரு தோசைக்கல் போட்டுட்டேன். சூப்பராக வந்து தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது. ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணணும். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.